மண்ணிலே கடவுள் ஏன் ஏற்றத்தாழ்வுகளை படைத்தார்? இன்றைக்கு மனிதன் ஜாதியால் பிரிந்திருக்கின்றான், மதத்தால் பிரிந்திருக்கின்றான், ஏற்றத்தாழ்வால் பிரிந்திருக்கின்றான். ஒவ்வொருவரும் தனக்கென்று ஒரு ஜாதியை உற்பத்தி செய்து கொண்டிருக்கின்றார்கள், மதத்தை உற்பத்தி செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஒவ்வொருவரும் ஒவ்வொருடைய வழியிலே ஒவ்வொரு கடவுளை வணங்குகின்றார்கள். ஆனால் இறைவன் ஒருவனே நம்மை ஆண்டு கொண்டிருக்கின்றான். அவன் எல்லோரையும் ஆட்டி வைத்துக் கொண்டிருக்கின்றான். அப்படி இருக்கும்போது ஏன் இந்த மண்ணிலே தீண்டாமை என்று சொல்லக்கூடிய ஒரு ஜாதி கொடுமைகள் இருக்கின்றது? ஏன் மனிதநேயம் நம்மிலே இல்லை? சமத்துவம், சகோதரத்துவம் ஏன் நாம் இன்னும் வளர்க்கப்படவில்லை? ஜாதி மத பேதமின்றி அனைத்து மக்களும் ஒன்றாக சேர்ந்து வாழ்வதற்கு இந்த மண்ணிலே என்ன வழி இருக்கின்றது? தயவு செய்து தாங்கள் உத்தரவு தர வேண்டும். என்னுடைய பெயர் கீர்த்தி சுப்பிரமணி, ஆர்கனைசர். ஐயா சுப்பிரமணி அவர்கள் நல்ல அழகான கேள்வி கேட்கிறாங்க. கடவுள் ஒருவர்னு சொன்னா அவர் ஏன் இந்த மண்ணில் தீண்டாமைய ஏற்றதாழ்வுகளை படைத்தாரு? அதிலிருந்து விடுபடுவதற்கு என்ன வழி என்பதுதான் அவங்களுடைய கேள்வி. இந்த தீண்டாமையை கடவுள் படைத்தார் என்று சொல்வதை இஸ்லாம் ஒத்துக்கொள்ளவில்லை. இஸ்லாம் எப்படி சொல்லுகிறது என்று கேட்டால், இப்ப நம்முடைய பிறப்புடைய துவக்கம் இருக்கு பாருங்க, அதை இஸ்லாம் எப்படி சொல்லுகிறதோ அப்படி எல்லாரும் ஏற்றுக்கொண்டோம் என்று சொன்னா ஒரு வினாடியில் தீண்டாமை போய்விடும். இஸ்லாம் எப்படி சொல்லுகிறது தெரியுமா? ஒருவர் தலித்தா இருக்கிறார், இன்னொருவர் செட்டியாரா இருக்கிறார், ஒருவர் முதலியாரா இருக்கிறார், ஒருவர் தேவரா இருக்கிறார், ஒருவர் நாடாரா இருக்காரு, ஒருவர் நாயக்கரா இருக்கிறாரு, ஒருவர் முஸ்லிமா இருக்காரு, ஒரு கிறிஸ்தவரா இருக்காரு. இவர்கள் அத்தனை பேரை எடுத்துக்கிட்டீங்க என்று சொன்னா இவங்க எல்லாருமே ஒரே தாய் தந்தையிலிருந்து வந்தவர்கள் இஸ்லாம் சொல்லுகிறது. அது எப்படி ஒரு தாய் தந்தையிலிருந்து வந்தவங்க? கடவுள் படைச்சது ஒரு ஜோடியைத்தான். இஸ்லாம் சொல்ற சித்தாந்தம் என்னன்னு கேட்டா, உலகத்தில் கடவுள் நேரடியாக படைத்தது ஒரே ஒரு ஆணையும் ஒரே ஒரு பெண்ணையும் தான் படைத்தார். அந்த ஒரு ஆண் ஒரு பெண்ணிலிருந்து தான் நாம பல்கி பெருகி பல மொழி பேசக்கூடியவர்களாக, பல நிறங்களை கொண்டவர்களாக, பல கலாச்சாரத்தை கொண்டவர்களாக, பல இனத்தை கொண்டவர்களாக நம்மளா வேறுபடுத்திக் கொண்டு இருக்கிறோம். அப்ப நம்ம எல்லாருமே ஒரு தாய்ந்தைக்கு பிறந்தோம் சொன்னா அப்புறம் எப்படி பிறப்புல உயர்வு வரும், பிறப்புல எப்படி தாழ்வு வரும்? ஒரு தாய் தகப்பனுக்கு பிறந்த ஒருத்தனை எப்படி தீண்டாதுன்னு சொல்லுவான்? ஒரு தாய் தந்தைக்கு பிறந்த அண்ணனும் தம்பியும் அண்ணன் தம்பியை தீண்டாதுன்னு சொல்ல முடியுமா? தம்பி அண்ணனை தீண்டாதுன்னு சொல்ல முடியுமா? இஸ்லாம் என்ன சொல்லுது என்று கேட்டா, மனிதன் எங்கே இருந்து வந்தான், இவனுடைய துவக்கம் என்ன என்பதை கரெக்டா கண்டுபிடிச்சீங்க என்று சொன்னா, அதை எல்லாரும் ஏத்துக்கிட்டீங்க என்று சொன்னா ஒரு வினாடியில் தீண்டாமை போய்விடும். இஸ்லாம் அதான் சொல்லுது. எல்லாரும், நான் முஸ்லீமா இருக்கிறேன்னா எனக்கு அது என்னுடைய தகப்பன் யாரு? ஆதாம்ன்ற ஒருத்தர் தான் நானும் வந்தேன். இங்க வந்திருக்கிற பல்வேறு மதத்தை சார்ந்த ஆண்கள் பெண்கள் எல்லாருமே ஒரே ஒரு அந்த ஆதாம் என்பவருக்கு தான் நம்ம பிறந்தோம். ஒரு ஜோடியை கடவுள் படைத்து அதிலிருந்து பல்கி பெருகி 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 வந்துதான் நம்ம இருக்கிற சூழ்நிலைக்கு ஏற்ப, நாட்டுக்கு ஏற்ப, தட்பவெட்பத்திற்கு ஏற்ப நம்முடைய நிறங்கள், குணங்கள், பழக்க வழக்கங்கள் எல்லாம், உணவு பழக்கம் எல்லாம் மாறி போயிருக்கிறது. இப்படிங்கிறது இஸ்லாம் சொல்லக்கூடியது. இன்னும் சொல்ல போனா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நாங்க முஸ்லிம்களுடைய தலைவராக கருதப்படுகிற நபிகள் நாயகம் அவங்க அந்த சமுதாயத்தில் உயர்ந்த குலம் என்று கருதப்பட்ட குறைஷி குலத்தில் பிறந்தார்கள். நபிகள் நாயகம் ஒரு குலத்தில் பிறக்கிறாங்க. அந்த குலம் எப்படி குலம்னு கேட்டா அந்த சமுதாயத்தில் ரொம்ப உயர்ந்த குலம் என்று கருதப்பட்டது. அவங்க தான் அந்த காபாங்கிற ஆலயத்தை நிர்வகிப்பாங்க, கோயில்ல அர்ச்சகராக பணியாற்றுவார்கள். அப்படி ஒரு உயர்ந்த ஜாதியில பிறந்தவர் யாரு? நபிகள் நாயகம். பிறந்து என்ன செஞ்சாங்க தெரியுமா? அந்த உயர்ந்த ஜாதிக்கு எதிராகவே புரட்சியை தூக்குனாங்க. புரட்சி கொடிய தூக்கி தாழ்த்தப்பட்டவர்கள், இழிந்தவர்கள், கருப்பர்கள், நீக்ரோக்கள் என்று ஒதுக்கி வைக்கப்பட்டிருந்தவர்களை எல்லாம் தமக்கு பக்கத்திலே கொண்டு நிறுத்தினார்கள். முதல் வரிசையிலே அவரை நிறுத்தினார்கள். பள்ளிவாசலுக்கு தொழுகைக்கு அழைக்க வேண்டிய பொறுப்பை பிலால் என்ற அந்த நீக்குறவுடைய கையிலே நபிகள் நாயகம் அவர்கள் ஒப்படைத்தார்கள். இப்படி ஒரு சமத்துவ சகோதரத்துவ சமுதாயத்தை உண்டாக்குன காரணத்தினால அவங்க ஜாதிக்காரங்க தான் நபிகள் நாயகத்தை ஆரம்பத்தில் எதிர்த்தாங்க. முதல்ல எதிர்த்தது யாரு? தன்னுடைய சொந்த ஜாதிக்காரர்களால் எதிர்க்கப்பட்டு
அவர்களுடைய அக்கிரமத்தை ஒழித்து யாரோட தோல்ல கை போட்டாங்க என்று கேட்டா தாழ்த்தப்பட்டவர்கள், இழிந்தவர்கள், கேவலமானவர்கள் என்று கருதப்பட்ட பிலாலு, சுஹைபு, யாசிரு, அம்மாரு, ஹுபைபு இவங்கெல்லாம் நபிகள் நாயகத்துக்கு உற்ற தோழர்கள். இவங்கெல்லாம் ரொம்ப கீழ்நிலையில் வைக்கப்பட்ட அந்த மக்கள். அவங்களுடைய தோளில் கை போட்டு பக்கத்தில் கொண்டே நபிகள் நாயகம் அவர்கள் நிறுத்தினார்கள். அதனாலதான் அந்த தொடர்ச்சியின் காரணமாகத்தான் இன்றைக்கும் நீங்கள் பார்க்கலாம். இஸ்லாமிய மார்க்கத்தில் நாங்க தீண்டாமையை கடைபிடிக்கவே மாட்டோம். இங்க இருக்கக்கூடிய முஸ்லீம்களை எடுத்துக்கொண்டீர்களே, ஆனால் பல இனத்திலிருந்து வந்தவர்கள் தான் இருக்கிறாங்க. நாங்க யாரும் அரபு நாட்டிலிருந்து வந்தது கிடையாது. நாங்க முஸ்லீமா இருக்க நாங்க அரபு நாட்டில் வந்தார்களா? இல்ல இல்ல, நாங்க இந்த மண்ணில் இந்த நாட்டிலாம் பிறந்தோம். நாங்க ஒரு செட்டியாரா இருந்திருப்போம், முதலியாரா இருந்திருப்போம், தலித்தா இருந்திருப்போம். 3 தலைமுறைக்கு முன்னாடி, 4 தலைமுறைக்கு முன்னாடி, 5 தலைமுறைக்கு முன்னாடி எதுவாகவோ நாங்கள் இருந்தோம். இருந்து நாங்கள் இந்த கொள்கையை ஏற்றுக்கொண்டு விட்டோம். ஏற்றுக்கொண்ட பிறகு எங்கள்ல தலித்து உண்டா? ஆனா தலித்திலிருந்து வந்தவர்கள் இருக்கிறார்கள், எங்களில் தலித்து இல்லை. செட்டியாரிலிருந்து வந்தவர்கள் இங்க இருக்கிறார்கள், செட்டியார் இல்லை. ஆனால் முதலியாரிலிருந்து வந்தவர்கள் இங்க இருக்கிறார்கள், முதலியார் இல்லை. அதை விட ஆச்சரியம் என்னன்னு கேட்டா, நாங்கள் எங்கிருந்து வந்தோம் என்று எங்களுக்கே தெரியாது. இப்படி மறக்க வைக்க முடியுமா? என்னுடைய முப்பாட்டை எந்த ஜாதியிலிருந்து வந்தாலும் எனக்கு தெரியாது. யார் வருகிறாரோ அவருக்கு மட்டும்தான் தெரியும். இன்னைக்கு ஒருத்தர் இஸ்லாத்தை வர்றாருன்னு சொன்னா அவருக்கு தான் தெரியும் நம்ம முதலியாரா இருந்து வர்றோம், நம்ம செட்டியாரா இருந்து வர்றோம்னு சொல்லி அவருடைய பிள்ளைக்கு தெரியாது, அவருடைய பேரனுக்கு தெரியாது. இத எப்படி நாங்க ஒழிச்சிருக்கு, இஸ்லாம் ஒழிச்சிருக்கு கேட்டா, எந்த முஸ்லீமுக்கும் அவன் எந்த ஜாதியிலிருந்து இந்த மார்க்கத்திற்கு வந்தான் என்பது நேற்று வந்தவர்களுக்கு மட்டும்தான் தெரியுமே தவிர போன தலைமுறையில் வந்த ஒருவருக்கும் தெரியாது. எங்கள யாருக்கு எனக்கு தெரியாது. ஆனா நாங்கெல்லாம் வந்தவர்கள் தான். இங்க வந்திருக்கிற முஸ்லீம்கள் அத்தனை பேர் வந்தவர்கள் தான். 3 தலைமுறைக்கு முன்னாடி, 4 தலைமுறைக்கு முன்னாடி அவங்க அப்பன், பாட்டன், முப்பாட்டன் யாராவது வந்திருப்பார்கள். எங்க இருந்து வந்தாங்க அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. அந்த அளவுக்கு இஸ்லாம் ஒழித்து கட்டிருக்கிறது. எப்படி ஒழித்து கட்டிருக்கிறது? அது போடக்கூடிய இந்த சித்தாந்தம் இருக்கு பாருங்க, எல்லாம் சகோதரப்பா, எல்லாம் ஒரே தாய் தந்தைக்கு பிறந்தோம், ஏன் நமக்குள்ள சண்டை, நமக்குள்ள இது தீண்டாம அப்படின்னு சொல்வதன் மூலமாக ஒரு சகோதரத்துவம் ஏற்படுது. இரண்டாவதாக இந்த சகோதரத்துவத்தை தத்துவ ரீதியா சொல்லாம பிராக்டிகலா நடைமுறைப்படுத்துவதற்கு சில ஏற்பாடுகளை இஸ்லாம் செய்தது. அதுல ஒரு ஏற்பாடு தான் தினமும் 5 நேரம் பள்ளிவாசல்ல தொழணும். வாரத்தில் ஒரு நாள் அதை விட முக்கியமா தொழ வேண்டும், பள்ளிவாசலுக்கு போய் தொழணும். இந்த தினசரி தொழுகிற தொழுகையாகட்டும், வாரத்தில் ஒரு நாள் தொழுகிற தொழுகையாகட்டும், அதுல வரிசையாக நிக்கணும். நாங்க எப்படி வரிசையா நிக்கணும் தெரியுமா? அந்த வரிசைக்கு ஒழுங்க பாருங்க, யாரு வந்தாரோ அவர் தான் முதல் வரிசை. இங்க கும்ப மரியாதை எல்லாம் கிடையாது. முதலமைச்சர் வர்றாரு, அவர் முதல்ல விடுங்க சொல்ல மாட்டோம். ஜனாதிபதியை நம்ம அந்த பள்ளிவாசலுக்கு அபுல் கலாம் வந்தார்னு சொன்னா நான் முதல் வரிசையில் நின்றால் அவர் 2வது வரிசையில் நிக்கணுமே தவிர ஒரு முஸ்லீமும் ஜனாதிபதி வர்றான்னு என்னை வெளியேற்ற மாட்டாங்க. அவரும் அதை கேட்க மாட்டாரு, நாங்களும் கொடுக்க மாட்டோம். அவரே வந்துட்டு நான் ஜனாதிபதி வருகிறேன், எனக்கு தான் முதல் வரிசை, வெளியே போய் இல்லையா ஜனாதிபதியா? அல்லாஹ்வுடைய ஆலயத்தில் எல்லாரும் சமம். நீ ஜனாதிபதி, வெளியே தான் ஜனாதிபதி. இறைவனுக்கு முன்னாடி நீனும் அடிமை நானும் அடிமை அப்படின்னு சொல்லி இதை அனுபவ ரீதியாக ஜாகிர் ஹுசேன் அவர்கள், ஃபக்ருதீன் அலி அகமது போன்றவர்கள் எல்லாம் இந்தியாவுடைய குடியரசுத் தலைவராக இருக்கும் பொழுது டெல்லி ஜும்மா மசூதியிலே பெருநாள் தொழுகைக்கு வருவார்கள். குடியரசுத் தலைவர் என்ற காரணத்தினால தாமதமா வருவார்கள். ஜும்மா மசூதியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்திருப்பீர்கள், பாதி வளாகத்துக்கு தான் மேல ரூஃப் இருக்கும், கூரை. பாதி இடம் ஓபன் பிளேஸா இருக்கும், கல்லு போட்டிருக்கும், கீழே நெருப்பு மாதிரி கொதிக்கும். 10 மணிக்கெல்லாம் முதல்ல வந்தவர்களுக்கு தான் நிழல் கிடைக்கும், பின்னாடி வந்தாங்க வெயில் தான் தலையில விழும். இந்த மாதிரி 2 குடியரசுத் தலைவர்களும் தொழுவதற்கு லேட்டா வெயில்ல நின்று தொழுது விட்டு போன வரலாறு உண்டு. எந்த முஸ்லீமும் தன்னுடைய இடத்தை கொடுக்க மாட்டான் முன்னாடி உள்ளது. அப்ப எப்படி இதை ஒழிக்கணும்னு கேட்டா, முதலில் வந்தவர்களுக்கு முதலிடம், பிந்தி வந்தவர்களுக்கு அடுத்த இடம். இதுல அந்த பாரபட்சம் ஒழிக்கப்படுது. அதுபோக அந்த வரிசையாக நாங்கள் நிற்க வேண்டும். வரிசை எப்படி நிற்கணும் தெரியுமா? தோளோடு தோள் உரசிக்கொண்டு நிற்க வேண்டும். எப்படி நிக்கணும்? தொழுகை 5 நேரமும் தோளோடு தோள் உரசிக்கொண்டே நிற்க வேண்டும். இப்படி 5 நேரம் நிற்கக்கூடிய நேரத்தில் என்ன ஆகும் தெரியுமா? முதல் நாள் நிக்குவான், ஒரு உயர்ந்த ஜாதிக்கான தொழுகையில நிற்பான். இந்த பக்கம் யாரும் நம்ம கிட்ட நிக்கிறான், லேசா ஒரு உறுத்தல் இருக்கும். முதல் நாளைக்கு மறுபடியும் நிக்குவான், அதுல கொஞ்சம் குறையும். மறுபடியும் பக்கத்தில் நிற்பான், கொஞ்சம் குறையும். இப்படியே ஒரு நாளைக்கு 5 நேரம் நிப்பாட்டி வச்சு இப்ப என்ன நிலைமை தெரியுமா? பள்ளிவாசல் 5 நேரம் தொழக்கூடிய சகோதரர்கள் வந்திருப்பாங்க. பள்ளிவாசல தொழுது விட்டு உன்னுடைய வலது பக்கத்தில் இருந்தவர் யார் என்று ஒரு முஸ்லீம் கேளுங்க, தெரியாது. பள்ளிவாசல் இன்னைக்கு தொழுவதற்கு கேளுங்க, உங்க வலது பக்கம் யாரு நின்றா தெரியாது. இடது பக்கம் யாருங்க அதை கூட நாங்க பார்க்க மாட்டோம். இவங்க யாருன்னு நாங்க பார்க்கவே மாட்டோம்.
நாங்க வாட்டு தொழுவோமே தவிர இப்ப தொழுதுட்டு வந்தவர்கிட்ட போய் நீங்க நைட்டு தொழுவீங்கள, அதுல உங்கள்ட்ட வலது பக்கம் நின்றவர் யாரு தெரியலையா, யாரு ஆகும் இல்லையா, நான் கவனிக்கலன்றாரு. இடது பக்கம் யாருங்க நின்றா நாங்க அதை கவனிக்கவே மாட்டோம். பள்ளிவாசலுக்கு போயிட்டோம்னு சொன்னா இந்த பக்கம் நிக்கிற ஆள் யாரு, இந்த பக்கம் நிக்கிற ஆள் யாரு, இப்படி இருந்தா எப்படி தீண்டாமை எங்கள்கிட்ட வரும்? நாங்க யாருன்னு பார்க்க மாட்டோமே. தீண்டாமை அது ஆளையே விசாரிக்க மாட்டோம், ஆள் யாருன்னு பார்க்க மாட்டோங்கும் பொழுது அது வருவதற்கு வழி இல்லை. அதை விட விஷயம் என்ன தெரியுமா, தொழுகையில சஜிதாண்டு ஒரு வணக்கம் இருக்கிறது. இப்ப நிக்கிறாங்க, நின்று விட்டு நெத்தியை கொண்டு போய் நிலத்தில் வைத்து ஒரு முறை இருக்கு தொழும்போது. இப்படி நெத்திய நிலத்தில் வைக்கக்கூடிய நேரத்தில் முதல் வரிசையில் இருக்கக்கூடியவருடைய பாதம் இரண்டாவது வரிசையில் இருப்பவருடைய தலையில் உரசும். முதல் வரிசையில் யார் இருப்பா, நேற்று வந்தவர் இருப்பார், தாழ்த்தப்பட்டவராக கருதப்பட்டவர் இருப்பாரு. இரண்டாவது வரிசையில் யார் இருப்பார்னு கேட்டா ரொம்ப பெரிய ராயல் ஃபேமிலி நினைச்சு கொண்டவர் இருப்பாரு. இவர் தலையில அவருடைய கால் உரசும். அதை பத்தி கவலைப்பட மாட்டார், அதை பத்தி கவலைப்பட மாட்டாரு. இப்படி தன்னை எல்லாரும் சகோதரன், அவன் எப்படி மனுஷனோ அது மாதிரி நானும் மனுஷன் சொல்லி நினைக்கக்கூடிய நேரத்தில் எந்த விதமான ஏற்றத்தாழ்வுகளும் இல்லாமல் எடுபட்டு போவதற்கு இது காரணமா இருக்கிறது. ஹஜ்ஜின் ஒரு வணக்கத்தை நீங்க பாப்பீங்க, அந்த காட்சியை நீங்க டிவில எல்லாம் பார்த்திருப்பீங்க. அப்படி உரசி கொண்டு நீக்குரோக்களும் வெள்ளையர்களும் ஓடிக்கொண்டே இருப்பார்கள். தொழுகை நேரம் வரும், தொழுகை நேரம் வந்தா நீக்குரோ இருக்காரு, நீக்குரோ அபிசீனியா, எத்தியோப்பியா, சோமாலியா, ஆப்பிரிக்கா கண்டத்திலிருந்து வரலாம் முதல் வரிசையில் நிற்பார். அப்படி தலதலன்னு தக்காளி பழ மாதிரி இருக்கிற ஐரோப்பியர்கள் இரண்டாவது வரிசையில் நிற்பான். அங்க பார்க்கலாம், நீங்க ஹஜ்ஜுடைய காட்சியை டிவியில ஒளிபரப்பும் போது நீங்க பார்த்திருக்கலாம். ஐரோப்பியர்கள் எல்லாம் இரண்டாம் வரிசையில் நிற்பார்கள், ஆப்பிரிக்கன் எல்லாம் முதல் வரிசையில் நிற்பான். ஆப்பிரிக்கனுடைய காலில் ஐரோப்பியனுடைய தலை உரசும். அங்க எப்படிப்பட்ட நிலையில அவன் வாழ்ந்துகிட்டு இருந்தான். வெள்ளையனுக்கு தனி ஆஸ்பத்திரி, கருப்பனுக்கு தனி ஆஸ்பத்திரி, வெள்ளையனுக்கு தனி பள்ளிக்கூடம், கருப்பனு எங்க மேலை நாடுகள்ல 20ஆம் நூற்றாண்டுல இன்னைக்கு இருக்குது. இன்றைக்கும் 20ஆம் நூற்றாண்டுல அவனுக்கு பள்ளிக்கூடம் தனி, ஆஸ்பத்திரி தனி, கல்விக்கூடம் தனி, எல்லாமே தனியா வச்சுட்டு இருக்கிறான். அந்த நாட்டிலிருந்து வரக்கூடியவர்கள் ஆப்பிரிக்காக்காரனுடைய காலு தலையில உரசுறத பார்த்துட்டு கொஞ்சம் கூட கூச்சப்பட மாட்டான், கொஞ்சம் கூட அசூசை, ஒரு அருவருப்பு அடைய மாட்டான். சாதாரணமா எடுத்துக்கொண்டு செல்லக்கூடிய காட்சி. இப்படி அன்றாடம் ஒரு மனிதனுக்கு கொடுக்கிற அந்த ட்ரைனிங் பயிற்சியின் மூலமாக இஸ்லாம் அந்த தீண்டாமையை ஒழிக்குது. இன்னும் சொல்ல போனா தீண்டாமை ஒழிக்கிறதுல சாப்பிடுறோம் உணவு தனித்தனி இலைகள் எல்லாரும் சாப்பிடலாம். முஸ்லீம்கள் என்ன செய்வாங்க, இந்த சகோதரத்துவத்துக்காக வேண்டி 5 பேர் 4 பேர் ஒன்னா உட்கார்ந்து கொண்டு அவன் கை வச்ச சாப்பாட்டை நான் சாப்பிடுவேன். இது நமக்கு ஒரு அருவருப்பு மாதிரி தெரியலாம். சகோதரத்துவத்துக்காக நாங்க கொடுக்கிற ஒரு விலை அது. சகோதரத்துவம் முக்கியம் என்பதற்காக வேண்டி அதை சகிச்சுக்கிறோம். அவன் எவனா இருந்துட்டு போறான், அவன் மனுஷன் நானும் மனுஷன். அவன் கை வைத்த சுத்தமான கையை கழுவிட்டு வரணும் முக்கியம். கையை கழுவிட்டு சுத்தமா இருக்கிறானா அவன் கை வைத்த சாப்பாட்டை நான் சாப்பிடுவேன், நான் கை வைத்து அவன் சாப்பிடுவான் ஒரு சகோதரத்துவம் இருக்க. அதுக்காக நாங்கள் இந்த ஒரு அருவருப்பு மாதிரி தெரிகிற ஒரு விஷயத்தை கூட சகித்துக் கொண்டு தாங்கிக் கொண்டு அதுக்கே நாங்கள் பழக்கப்பட்டுட்டு அப்படி அண்ணன் தம்பிகள் ஆக்கிட்டோம். இந்த மாதிரியான சமபந்திய உலகத்தில் இதுவரைக்கும் யாரும் ஏற்படுத்தினதில்லை. சமபந்தி நடத்தும் பொழுது கூட வரிசையாக உட்காரத்தான் வைக்கப்படுவார்களே தவிர சாப்பாடு தனித்தனியாகத்தான் போடப்படும். இந்த சமபந்தி எப்படி சமபந்தி, ஒரு சகன்ல ஒரு பெரிய பாத்திரத்தில் சுத்தி 5 பேர் அமர்ந்து கொண்டு அதில் 5 பேரும் ஒரு தட்டில் சாப்பிடக்கூடியது. அதனால அடிப்படையை சரியாக போட வேண்டும், தீண்டாமையை ஒழிக்கிறதுக்குரிய நடவடிக்கைகளை துவங்க வேண்டும். இதை செஞ்சோம்னு சொன்னா இன்றைக்கு தீண்டாமை ஒழிச்சு கட்டி போடலாம். இந்த தீண்டாமையை கடவுள் உண்டாக்கல, மனுஷனா உண்டாக்கினா அதுல பிறந்தவன் இதுல பிறந்த தலையில பிறந்தவன் அது தப்பான ஒரு சித்தாந்தத்தை யாரோ உண்டாக்கி நம்ம நாட்டு மக்கள்கிட்ட திணிச்சதுனால இது வந்திருக்கிறது. அதனால அந்த சகோதரத்துவத்தை இஸ்லாம் ஆதரிக்க, தீண்டாமையை ஆதரிக்கல. இந்த தீண்டாமை இஸ்லாம் உண்டாக்கவும் இல்லை, கடவுளும் உண்டாக்கல.